நடிகை பிரத்யூஷா பியூட்டி பார்லர்ல இருந்து கார்ல போன 1 மணி நேரத்துல நடந்தது என்ன? பரபரக்க வைக்கக்கூடிய வழக்கு. தமிழ்ல விஜயகாந்த் அவர்களுடைய தவசி உட்பட பல படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச நடிகை தான் பிரத்யூஷா. கடந்த 2002ஆம் ஆண்டுல காதல் விவகாரத்துல விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. 24 ஆண்டுகளா நடந்து வந்த இந்த வழக்குல கடந்த பிப்ரவரி மாதம் உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஒண்ண வழங்குச்சு. அதுல நடிகை பிரத்யூஷாவோட காதலன் சித்தார்த் ரெட்டிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு. இதுக்கு இடையில பிரத்யூஷா யார், எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இத பத்தி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல விரிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம இதுல பார்க்க போறோம். இப்போ ஒரு சில நடிகைகள் ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அதே நேரத்துல அவங்கள இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாமே, எதுக்காக சினிமா விட்டு இடையிலேயே விலகிட்டாங்க அப்படின்னு யோசிக்க வைப்பாங்க. சில பேர் சூழ்நிலை காரணமா இறந்தும் போயிருப்பாங்க. அவங்களாம் எதுக்காக இந்த சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அப்படின்னு மக்கள் நொந்துக்கிறதும் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அந்த வகையில தான் பிரத்யூஷாவுமே இவங்க பள்ளி பருவத்தில இருந்தே பிரத்யூஷாவும் ஹைதராபாத்தோட பெரும் கோடீஸ்வர அரசியல் பின்புலம் கொண்ட குடும்பத்து இளைஞரான சித்தார்த் ரெட்டியுமே காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இடையில அந்தஸ்து வேறுபாட்டால பிரத்யூஷாவோட அம்மா சரோஜினி இந்த காதலை முதல்ல எதிர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்காக சம்மதிச்சிருக்காங்க. ஆனா சித்தார்த் குடும்பத்தினர் ஒரு நடிகைய திருமணம் செஞ்சுக்கிட கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில 2002 பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு பியூட்டி பார்லர் போன பிரத்யூஷாவை அடுத்த நாள் கன்னட படப்பிடிப்புக்காக பெங்களூர் செல்லக்கூடிய இருந்த நேரத்திலையுமே சித்தார்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1 மணி நேரம் மட்டும் நாம அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு வற்புறுத்தி கார்ல அழைச்சிட்டு போயிருக்காரு. ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமான இடத்துல காரை நிறுத்திட்டு நடிப்பை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யூஷாவை வற்புறுத்தி இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே வாக்குவாதம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல நாம 2 பேருமே விஷம் பிடிச்சி செத்து போயிடலாம் அப்படின்னு சித்தார்த் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா கோக்ல விஷம் கலந்து கொடுத்திருக்காரு. பிரத்யூஷா அதை நம்பி குடிச்சு கார்லயே மயங்கிட்டாங்க. ஆனா மரண பயத்துல சித்தார்த் குடிக்காம அவசர அவசரமா மருத்துவமனையில பிரத்யூஷாவை அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிச்சுட்டு இவங்க தற்கொலைக்கு முயற்சிக்கிட்டாங்க அப்படின்னு நாடகம் ஆடி இருக்காங்க. ஒரு வாய் மட்டுமே விஷம் குடிச்சதால எளிதா பிழைச்சுக்கிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில பிரத்யூஷா சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய இந்த பிணவரையில தன்னோட மகளோட உடம்பை பார்த்த பிரத்யூஷாவோட அம்மா சரோஜினிக்கு ரொம்பவே அதிர்ச்சி தாங்க இருந்துச்சு. என்னன்னா பிரத்யூஷாவோட கழுத்து, நெஞ்சி, தொடை பகுதிகளில் நகை கீறல்கள் இருந்திருக்கு, ரத்த காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உடல்ல பிந்துவோட கரைகளுமே இருந்திருக்கு. சோ இது மட்டுமே இல்லாம கழுத்து நெரிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பிரத்யூஷா கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற அதிர்ச்சிகரமான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே கிடைச்சது. இருந்தாலும் சித்தார்த்தோட குடும்பத்தினர் பணபலத்தால அந்த உண்மையை கண்டறிஞ்ச டாக்டரையே சஸ்பெண்ட் செய்ய வச்சுட்டாங்க. ஆனா சித்தார்த் ரெட்டியோட காரில் அவரோட நண்பர்கள் 4 பேர் ஏறி பிரத்யூஷாவை தங்களோட பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுட்டு வாயில வலுக்கட்டாயமா விஷத்தை ஊத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த பிரத்யூஷாவோட அம்மாவோட உறுதியான ஒரு வாதமா இருந்துச்சு. தற்கொலைக்கு தூண்டிய வழக்குல கிடைச்ச 2 ஆண்டு தண்டனையை முடிச்சுட்டு சித்தார்த் ரெட்டி அமெரிக்காவில சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தாலும் 24 வருடங்களா தனியா நின்று போராடிய அந்த தாய் இது தற்கொலை கிடையாது, கொலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. சோ இந்த ஒரு விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமே இல்லாம திரை உலகையே ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாச்சு. ஏன்னா பிரத்யூஷா குறிப்பிட்ட காலங்கள்லயே ஒரு பெரிய ஹீரோயினா வளர்ந்து வந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட, அப்புறம் முரளி அவர்கள் கூட அப்படின்னு முன்னணி நடிகர் கூட நடிச்சு ஒரு இளம் வயதிலேயே எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஹீரோயினா வளம் வந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல இவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே அவங்க ஒரு முன்னணி நடிகையா தான் வளம் இருந்திருப்பாங்க. ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ தெலுங்கு திரையுலகில் 1990களில் பிற்பகுதியிலும் 2000க்கு முற்பகுதியிலுமே தான் பிரத்யூஷா ரொம்பவே பீக்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ரொம்பவே இளம் வயதுல ஒரு நடிகையா பிரத்யூஷா திகழ்ந்தாங்க. தெலுங்கானாவோட புவனகிரியில பிறந்த இவர் சிறு வயதுல இருந்தே ஒரு நடிகையானோ அப்படிங்கிறது தான் ஒரு லட்சியத்தை வச்சிருந்தாங்க.
1998 நடந்த அழகி போட்டியில பிரத்யூஷா கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறமா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மோகன் பாபுவுக்கு ஜோடியா ராயுடு திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே விரைவில் அவருக்கு வந்து திரையில நன்கு அறியப்பட்ட முகமா மாறினாரு. அடுத்தடுத்து நிறைய படங்கள் கிடைச்சதுனால எல்லாரோட ஃபேவரட்டாவும் மாறினாங்க. 2 ஆண்டுகளுக்குள்ளாவே 3 தெலுங்குல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாங்க. இயக்குனர் நடிகரான தம்பி ராமையாவோட மனுநீதி திரைப்படத்துல முரளி அவர்களுக்கு ஜோடியா நடிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறமா இதனால தமிழ் சினிமாவிலையும் தன்னோட தடத்தை வந்து பதிச்சாங்க. இந்த படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு இடையில வந்து நல்ல வரவேற்பு பெற்றதுனால இவங்க வந்து தமிழ் சினிமாவிலுமே ஒரு பிடிச்சமான நடிகையா வலம் வந்தாங்க. இதுல வரக்கூடிய பாடல்களுமே எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான பாடல்களா தான் இருக்கும். அடுத்த சில ஆண்டுகள்ல ஸ்ரீ ராமுல்லையா, சமுத்திரம் உள்ளிட்ட தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களை நடிச்சாங்க. இதுல குறிப்பா 2001 விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்புல வெளியான தவசி திரைப்படத்துல பிரத்யூஷா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்திருந்துச்சு. அதுக்கப்புறமா 2001 கடல் பூக்கள் திரைப்படத்திலையுமே இவங்க நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படமுமே ஒரு பேசக்கூடிய படமா தான் இருந்துச்சு. இது மட்டுமே இல்லாம கழுசு கோவலனி உதய்கிரண் உடன் இணைந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படம் தான் இவங்க நடிச்ச கடைசி திரைப்படம் கூட. கிட்டத்தட்ட 20 வயசுலயே இவங்களோட மரணம் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த 20 வயதிலேயே இளம் வயதிலேயே இவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்திச்சு. சோ அப்போ தொடங்கி வளர்ந்து வந்த அவருடைய திரைப்பயணத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சது. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட 2-3 வருடங்கள்லயே இவங்க வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான நடிகையா வளம் வந்தாங்க. ஏன்னா ஒரு சில நடிகைகள்லாம் ஒரு படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் காணாமலே போயிடுவாங்க. ஆனா அந்த நடிகைகள் வந்து இன்னைக்கு வரைக்குமே சில பேருக்கு பிடிச்சமான நடிகைகளா இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒரு சில முன்னணி நடிகர்கள் கூட வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து சினிமா விட்டு விலக போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஒண்ணு அவங்களுக்கு திருமணம் ஆயிடும், இல்லடா நடிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்க வேற வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. அந்த வகையில பிரத்யூஷாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு விருப்பமே வந்து ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விருப்பம். அதுக்காக சினிமாவில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மாடலிங் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சினிமா துறையில கால் பதிச்சாங்க. தெலுங்குல அறிமுகமாகி அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. அதுவும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா தான் நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் முரளி அவர்களுக்கு, அதுக்கப்புறமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட தவசி திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த 2 படங்களுமே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேர் வாங்கி கொடுத்திருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குறிப்பா மனுநீதி திரைப்படம் வந்து ஒரு முரளி அவர்கள் கூட நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கான முகம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு பரிச்சயமான முகமா மாறிடுச்சு. ஏன்னா இப்ப வந்து ஒரு சில நடிகைகள் வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சாலுமே அவங்களுக்கான அங்கீகாரம் அந்த ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அமைவாங்களான்னு கேட்டா அது கிடையாது. ஆனா இங்க பிரத்யூஷாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாரோட மனசையுமே கொள்ளை அடிச்சிட்டாங்க. குறிப்பா அந்த ஏஜ்ல அவங்களுக்கு 18-19 வயசு தான் இருக்கும். அந்த வயதிலேயே பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சு ஒரு முன்னணி நடிகையா வந்தாங்க. 2-3 வருடங்கள் நடித்தாலுமே அவங்களுக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறது குறையாம தான் இருந்துச்சு. ஆனா இவங்களோட இறப்பு அப்படிங்கிறத யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து ஹிட் படங்கள் கொடுத்துட்டே வந்ததுனால இவங்களுக்கான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ஹைல தான் இருந்துச்சு. ஆனா இவருடைய காதலன் குடும்பத்துக்கு வந்து இவங்க நடிகையா இருக்கிறது பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்து நீங்க நடிக்க வேண்டாம் அப்படின்னு தான் பிரத்யூஷா அவர்களை வந்து வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா பிரத்யூஷாவுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து நடிப்பை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நடிப்பை வந்து கைவிடாம இருந்தாங்க. கடைசியில இந்த 2002ஆம் ஆண்டுல அந்த பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அந்த 1 மணி நேரத்துல நடந்த விஷயங்கள் தான் இவ்வளவும். அவங்க அந்த 1 மணி நேரத்துல அவங்களுடைய காதலனை சந்திக்கல அப்படின்னா இன்னைக்கு அவங்க வந்து உயிரோட தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க திட்டமிட்டே தற்கொலைக்கு தூண்டி அந்த கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய தாயார் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்களுக்கு சாதகமாவே தீர்ப்பும் வந்துருச்சு. அவங்க அம்மா நினைச்ச மாதிரியே அவங்க பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கல, நயவஞ்சகர்களால அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு விஷத்தை வாயில ஊத்தி தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல முதல்ல தெரிஞ்சுமே பணபலத்தால தான் இவங்களுடைய குடும்பத்தினர், அதாவது சித்தார்த் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து அந்த கேஸையே முடிக்கக்கூடிய நிலைமைக்கு போனாங்க. ஆனா தாயோட அந்த விடாமுயற்சி, தான் பெண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்து கடைசி வரைக்கும் போராடினதுனாலதான் சித்தார்த் அவருக்கு வந்து தண்டனை கிடைச்சிருந்துச்சு. ஸோ இவ்வளவு நாட்கள் ஆகியுமே பிரத்யூஷா வந்து நிறைய பேர் மறக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா சில நடிகர் நடிகைகளை வந்து எப்பவுமே யாருமே மறக்க மாட்டாங்க. வந்து இந்த உலகத்துல இல்லைன்னா கூட அவங்கள பத்தி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில சௌந்தர்யா அவர்களுமே ஒரு விபத்துல வந்து இறந்துட்டாங்க. அவங்களை வரைக்குமே இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஃபேவரட் ஹீரோயினா தான் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சொல்லக்கூடிய போது வந்து இவங்களே மாதிரி ஒரு ஹீரோயின் இதுக்கப்புறம் வருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். அவங்களோட அழகு என்ன, அவங்களோட ஸ்டைல் என்ன, ஒரு ஹோம்லி லுக்ல இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான நடிகையா இருப்பாங்க, ரொம்பவே சாந்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்களையுமே நிறைய பேர் வந்து இன்னைக்கு வரைக்குமே பெருமையா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பிரத்யூஷா அவர்களை பத்தியுமே நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலையுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நடிகை பிரத்யூஷா அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிறதையும்
அவங்க நடிச்ச திரைப்படங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான திரைப்படம் இது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விவகாரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ற கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.